சரியா? இந்த சென்டர்ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்துட்டு ஆங்கர் பாயிண்ட். ஓகேவா? இது வந்துட்டு பொசிஷனு. இதனால ஓகே. சரியா? நோட்ஸ் நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? சரியா? ஓகே. ஸோ, இப்ப நான் வந்துட்டு இத நான் இது பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ, இது வந்துட்டு ஆங்கர் பாயிண்ட்டு. இது வந்து பொசிஷன். ஓகேவா? ஸோ, இத நான் வந்து நகட்டுறேன் அப்டின்னா, ஓகேவா? அது எங்க வேணாலும் போய் அது வந்து நகலும். சரியா? ஓகே. சரியா? நான் கொஞ்சம் நல்லாவே ஸ்கேல் பண்ணிக்கிறேன் நானு. சரியா? ஸோ, நான் அதுக்கேத்த மாரி நான் நகட்டி வச்சுக்கிறேன். ஓகேவா? சரியா? ஓகே. ஸோ, இப்ப நமக்கு 3த்தையும் கம்போசிட் பண்ணிட்டோம். ஸோ, 3த்தையும் கம்போசிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதா? ஸோ, நமக்கு மெயினான நோடு வந்துட்டு என்னன்னா, ரீஃபார்மேட்டு, ப்ரீமெல்ட். இந்த ரீஃபார்மேட்டு, ப்ரீமெல்ட்ன்றது ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? ஸோ, ஒரு இமேஜ் ஏன்னா நீங்க வந்து கம்போசிட் பண்றீங்க. எல்லாமே ஒரே சைஸ்ல இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு இது வந்துட்டு 6000 இன்டு 4000 இதுவும் 6000 இன்டு 4000னா நமக்கு ரீஃபார்மேட் தேவையில்ல. சரியா? பட் ப்ரீமல் கம்பல்சரி தேவை. ஏன்னா நமக்கு தெரியாது அந்த எட்ஜஸ் வந்துட்டு அங்க இஷ்யூஸ் இருக்கான்றது. ஏன்னா எப்பவுமே நமக்கு வந்துட்டு பிஎன்ஜில வரும்போது நமக்கு ஒரு 2 பிக்சல்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வரதான் செய்யும். சரியா? ஸோ நம்ம கட் டவுன் பண்ணணும்னா, வி நீட் டூ டூ த ப்ரீமெல்ட் ஃபார் பிஎன்ஜி இமேஜ். பட் ஜேபிஇஜி இமேஜ்க்கும் அது செட் ஆகாது. ஏன்னா இது நம்ம ஆல்ஃபாவ கட் டவுன் பண்றதுக்கு தான் திஸ் ப்ரீமெல்ட்.
ஓகேவா? ஆல்ஃபாவ கட் டவுன் பண்றதுக்கு தான் இந்த ப்ரீ மெல்ட். புரிஞ்சுதா? ஓகேவா? ஆல்ஃபாவ கட் டவுன் பண்றதுக்கு தான் திஸ் ப்ரீ மெல்ட். ஓகேவா? ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற நோடு வந்துட்டு அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு பொசிஷனு, ஸ்கேலு, ரொட்டேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இப்ப நான் அத வந்துட்டு மெர்ஜ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஐ அம் கோயிங் டூ அனிமேட் திஸ் கேன். ஓகேவா? ஐ அம் கோயிங் டூ அனிமேட் திஸ் கேன். சரியா? நான் அந்த கேன வந்துட்டு அனிமேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அந்த கேன நான் அனிமேட் பண்ணணும்னா, ஐ அம் ஜஸ்ட் மூவிங் திஸ் ஃப்ரம் ஹியர் டூ ஹியர். சரியா? ஐ அம் ஜஸ்ட் மூவிங் திஸ் கேன் ஃப்ரம் ஹியர் டூ ஹியர். ஓகேவா? ஸோ இப்ப நான் இத கீ ஆன் பண்ணணும் அப்டின்னா, சரியா? என்ன என்ன ப்ராசஸ் அப்டின்னா, ஜஸ்ட் டோப் ஷீட் போறதுக்கு முன்னாடி நம்ம இங்க கீ அனிமேட் பண்றதுக்கு நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். டாகிள் ஆன் பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு கீய செட் பண்ணணும் நம்ம. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஜஸ்ட் கோ டூ திஸ் ட்ரான்ஸ்லேட். இதுல நான் வந்துட்டு அனிமேஷன் மெனுன்னு இங்க பக்கத்துல ஒரு ட்ராயிங் மாரி இருக்கு பார்த்தீங்களா? இத நான் கிளிக் பண்ணேன்னா, செட் கீன்னு குடுத்துட்டீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நம்ம இங்க கரண்ட் ஃப்ரேம் என்னவா இருக்கோ, அந்த ஃப்ரேம்ல வந்து இந்த வேல்யூ அங்க செட் ஆயிரும். அது ப்ளூ கலர்ல தெரியும். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து டோப் ஷீட்ல வந்து இங்க மாரி லைன் மாரி வரும். புரிஞ்சுதா நான் சொல்றது? ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், நான் வந்துட்டு ஒரு 10 ஃப்ரேம்ல இப்படி நான் வச்சிருக்கேன். சரியா? ஓகே. நான் இப்படி ப்ளே பண்ணும்போது இந்த மாரி வருது. ஓகேவா? ஸோ 10 ஃப்ரேம்ல இந்த மாரி அனிமேஷன் வந்து ஆகுது. சரியா? ஓகே. இன் பிட்வீன்ல ரொட்டேஷன் பண்றீங்கனாலும் இதுதான் ப்ராசஸ். ஸ்கேல் பண்றீங்கனாலும் இதுதான் ப்ராசஸ். அதே மாரி ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? அதாவது ஆங்கர் பாயிண்ட் நீங்க மாத்துறீங்கன்னா, கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி நீங்க பண்ணீங்கனாலே போதும். அந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து மாறிரும். சரியா? நமக்கு வந்துட்டு மாறிரும். ஓகேவா? அதாவது என்னன்னா தெரியுதா? நமக்கு ஆங்கர் பாயிண்ட் நம்ம அங்க மாறிரும். சரியா? ஓகே. ஸோ எல்லாத்துலயுமே பி வந்து இன்புட்ல தான் இருக்கணும். இஃப் சப்போஸ் ஓகேவா? சப்போஸ் நமக்குள்ள ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நமக்கு ஏதாவது பண்ணணும் அப்டின்னா, ஜஸ்ட் கோ டபுள் கிளிக் திஸ் மெர்ஜ். இங்க ஆப்பரேஷன்ல போனீங்கன்னா, ஓகேவா? ஆப்பரேஷன்ல போனீங்கன்னா, இங்க நெறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். மாஸ்க்கு, மேட்டு, மேக்ஸிமமு, மினிமமு, மைனஸு, மல்டிப்ளை, அவுட் இந்த மாரி நெறைய இருக்கும். சரியா? ஸோ நமக்கு என்ன வேணுமோ நம்ம அத வந்துட்டு குடுத்துக்கலாம். அதோட பர்ப்பஸ் என்னன்றது நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நான் சொல்லுவேன். சரியா? அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நான் இத பத்தி சொல்லுவேன். அதாவது இதோட ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரே கிளாஸ்ல இதெல்லாம் இது பண்ணுன்றத நான் சொல்ல முடியாது. ஓகேவா? பட் நான் இது ஒவ்வொரு கிளாஸ் கன்டென்ட்க்கு ஏத்த மாரி அதுக்கு இது என்ன தேவையோ, அத நான் வந்து சொல்லுவேன். புரிஞ்சுதா? ஓகே. ஆனா இதுல இருக்கக்கூடிய எல்லாமே இதுல இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு 70 டூ 80% ஆஃப் த ஆப்பரேஷன்ஸ் நோட்ஸ் வந்துட்டு நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். எதுவுமே நமக்கு தேவைப்படாதுன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. சரியா? அதே மாரி இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆப்பரேஷன்ஸ்க்குமே செப்பரேட்டா ஒரு நோடே இருக்கு. இப்ப நான் XORன்னு குடுக்குறேன்னா, அதுக்கே ஒரு நோடு இருக்கு. XOR வருமே. ஸோ XOR வரும். அண்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாடா. இது கிராக்டு சாஃப்ட்வேர்ஸ்ல வராது. இன் வரும்னு நெனைக்கிறேன். இன் வருது. மல்டி அதாம்மா அது எல்லாமே தனியா வரும். மல்டிப்ளை இருக்கு. மல்டிப்ளை மெர்ஜஸ்ல தனியா இருக்கு. ஓகேவா? இதா இருக்கு பாரு. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்ப நான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நான் அனிமேட் பண்ணேன்ல. இதுல நான் மோஷன் பிளர் ஆன் பண்றேன் அப்டின்னா, ஓகேவா? ஜஸ்ட் கோ வித் திஸ். ஓ! டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா? ஓகே.
சரியா? ஜஸ்ட் பிரஸ் 0.1 ஓகேவா? ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே இந்த இடத்துல வந்து ஒரு மோஷன் பிளர் வந்து கிடைச்சிரும். சரியா? ஓகே. ஸோ நம்ம ஷட்டர வேணும்னா நம்ம வந்துட்டு கூட்டி குறைச்சு வச்சுக்கலாம். சரியா? ஷட்டர வேணும்னா நம்ம கூட்டி குறைச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? ஓகே. ஆ? சரியா? இது நீங்க பிராக்டிஸ் பண்ணிருங்க. ஓகேவா? இப்ப நான் ரீஃபார்மேட் குடுக்குறேன். ரீஃபார்மேட் குடுத்துட்டு நான் இத வந்து கன்க்ளூட் பண்றேன். ஓகேவா? ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ நமக்கு எவ்ளோ நாளுமே அந்த 6000லேருந்து 4000த்துக்குள்ள தான் நமக்கு இருக்கும். இது தெரியுதா உங்களுக்கு? இந்த மாரி இஷ்யூஸ் எல்லாமே இந்த ரீஃபார்மேட்ல இருக்காது. புரியுதா? ஸோ நம்ம ஓவரால் குடுத்துட்டோம்னா நமக்கு மச் பெட்டர். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அத வந்து நம்ம இங்க நம்ம ஆட் பண்ணிட்டு ரீஃபார்மேட், பீர்மல் போட்டு நம்ம மெர்ஜ் குடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? வேணும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம், வேணும்னா இதுன்னு சொல்லி நம்ம குடுத்துட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே. இப்ப நான் அடுத்து என்ன சொல்லி தர போறேன் அப்டின்னா வந்துட்டு மாஸ்கிங். ஓகேவா? நான் அடுத்து என்ன சொல்லி தர போறேன் அப்டின்னா மாஸ்கிங். ஸோ மாஸ்கிங்ன்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஷேடோ நம்ம வந்து இதுக்கு கிரியேட் பண்ண போறோம். சரியா? இதுக்கு நம்ம ஷேடோ வந்து கிரியேட் பண்ணிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஷேடோ அப்டின்றது என்ன அப்டின்னா, இந்த சப்ஜெக்ட்டோட ஷேடோ. அதாவது இந்த கேனோட ஷேடோ வந்துட்டு கேனுக்கு கீழ நமக்கு வைக்க போறோம். சரியா? ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஷேடோ அப்டின்னாலே இட் வில் பி கமிங் அண்டர் கலர். ஓகேவா? இட் வில் பி கமிங் அண்டர் கலர். சரியா? அது வந்து ஒரு கலர சம்மந்தப்பட்ட அது ஒரு விஷயம். சரியா? ஓகே. ஸோ தேர் இஸ் அன் ஆப்ஷன் கால்ட் கிரேடிங். அதாவது கிரேடிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த கிரேடிங் பண்ணி நான் என்ன பண்றேன்னா, நான் டார்க் பண்ண போறேன். சரியா? ஓகே. ஸோ அதாவது கிரேடிங்ன்றது ஷார்ட்கட் கீ வந்துட்டு இது. நோடு நேம். சரியா? ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கிரேட் இருக்குல்ல, இந்த கிரேட நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகேவா? சரியா? இந்த டேபிள் இருக்குல்ல, ஓகே. நான் கெயின குறைக்கிறேன். சரியா? ஓகே. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு டார்க் நான் ஒண்ணு குடுக்குறேன். சரியா? ஒரு டார்க்னஸ் நான் ஒண்ணு குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த டார்க்னஸ் வந்துட்டு ஓவராலாவே நமக்கு டார்க் ஆகும். சரியா? ஆனா நமக்கு தேவை வந்துட்டு கேனு. சரியா? கேன தான் நம்ம டார்க் பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பார் மாரி இருக்கும். அதான் மாஸ்கிங். சரியா? அந்த மாஸ்கிங்க வந்துட்டு நான் இந்த இடத்துல நான் கனெக்ட் பண்றேன். ஸோ அப்ப இந்த ஷேப்புக்கு மாஸ்க் ரெடி ஆயிரும். சரியா? இந்த ஷேப்புக்கு நமக்கு மாஸ்க் ரெடி ஆயிரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல வந்து நான் கனெக்ட் பண்றேன். சரியா? ஓகே. கனெக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, தேர் இஸ் அன் ஆப்ஷன் கால்ட் மிரர். சரியா?
ஸோ இந்த மிரர் நான் எங்க கனெக்ட் பண்றேன்னா, மிரர் வந்து இதுக்கு கீழ நான் கனெக்ட் பண்றேன். ஸோ முதல்ல மிரர்ன்றது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இந்த மிரர்ன்றது என்ன அப்படின்னா, நத்திங் இட்ஸ் ஃபிளிப்பிங். ஓகேவா? இத நான் வந்துட்டு ஃபிளிப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஹாரிசான்டல் ஃபிளிப் அப்படின்னா, ஹாரிசான்டலா ஃபிளிப் ஆகும். வெர்டிகல்னா வெர்டிகலா ஃபிளிப் ஆகும். சரியா? ஸோ அகைன் ஐ நீட் டூ புட் அ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓவர் ஹியர். ஓகேவா? ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஷேடோ இருக்குல்ல, இந்த ஷேடோவ நான் என்ன பண்றேன், கீழ வைக்கிறேன். சரியா? ஷேடோவ நான் கீழ வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்னும் பண்ணணும் அப்படின்னா மா என்ன பண்ற? ஓகே. ஸோ தேர் இஸ் அன் ஆப்ஷன் கார்னர் பின். ஓகேவா? தேர் இஸ் அன் ஆப்ஷன் கால்ட் கார்னர் பின். கார்னர் பின் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஓகேவா? சரியா? கார்னர் பின் அப்படின்றது என்ன அப்படின்னா, சரியா? 4 கார்னர்லயும் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் கார்னர் பின். சரியா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த ஷேடோ இருக்குல்ல, இந்த ஷேடோக்கு நான் வந்து கார்னர் பின் வைக்கிறேன். சரியா? ஓகேவா? எங்கடா கார்னர் பின்ன காணோம்? சரியா? நான் கார்னர் பின்ன நானு எடுக்கிறேன். சரியா? நான் என்ன பண்றேன், இந்த டி ஃபார் என்னது? டிசேபிள். ஓகேவா? டி ஃபார் டிசேபிள். நான் டி போட்டு டிசேபிள் பண்ணி வச்சுட்டேன் நானு. ஓகேவா? இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஸ்க்யூவ 0 பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கார்னர் பின் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ஓகேவா? இத நான் என்ன பண்றேன்னா, பக்கத்துல வைக்கிறேன். நான் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து நகல்றது தெரியாது. ஓகேவா? ஸோ 2ல இருக்கு. நான் என்ன பண்றேன், இத நான் வந்து பக்கத்துல வைக்கிறேன். சரியா? வச்சுட்டு நான் ஃப்ரம்ல போயிட்டு, ஓகேவா? காப்பி 2. ஓகேவா? காப்பி 2. சரியா? அப்படி குடுத்துட்டு, நான் மறுபடியும் இங்க போயிட்டு காப்பி ஃப்ரம். அப்படி குடுத்துட்டு நான் ஆன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, அந்த இடத்துக்கு அது செட் ஆயிரும். சரியா? ஓகே. நான் என்ன பண்றேன், இத நான் இங்கேயும், இத நான் இங்கேயும் குடுக்குறேன்.